அக்கா அண்ணங்கிட்ட அவுத்துடு நம்ம கதைய. ஹலோ, நாங்க 4 பேரும் அக்கா தங்கச்சிங்க. நீங்க தான் மூத்த அக்காவா? நாங்க 4 பேரும் வயசுக்கு வரதுக்குள்ளேயே எங்க அப்பா நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு. அப்புறம் தான் 4 பேரும் முடிவு பண்ணி முதலீடே இல்லாத இந்த தொழில ஆரம்பிச்சோம். இப்போ வெளியே இருக்கிற 7 டீ கடையில 5 எங்களுது. டவுன்ல புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்களே, அது எங்க வீடு தான். வாடகைக்கு விட்டுருக்கோம். அவ என் கடைசி தங்கச்சி. போன வருஷம் தான் +2ல பாஸ் பண்ணா. காலேஜ்ல சீட்டு கொடுத்தாங்க. நான் தான் இந்த தொழிலுக்கு ஹைஸ்கூல் படிப்பே போதும்னு நிறுத்திட்டேன். சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. 5 ரூபாய் 3 ரூபாய் வச்சிருக்கவெல்லாம் இங்க எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டா. ஆமா, இது எதுக்கு? சில லாரி டிரைவருங்க தூங்கிட்டா எழுப்புறதுக்கு அலாரம். அலாரமா? என்னக்கா அண்ணன் பேசாம இருக்கிறாரு? எல்லா இடத்துலயும். ஆண்டவனே, நீ கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னை யாரும் எதையும் செஞ்சிட முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனுஷங்க போட்டுக்கிற சண்டைக்கு கடவுள்கிட்ட பைசல் போனா எப்படி? என்ன நீ சந்தையில பார்த்திருப்ப, உன்னையும் சந்தையில ஒப்பாரி படும்போது பார்த்திருக்கேன், இப்பயும் பார்த்துட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன கொசுறு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆம்பளைங்க சுத்தமா அபிப்பிராயமே கிடையாது. பண்ணாடைங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைன்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. எனக்கு ஒரு பொம்பளை தேவைன்னு நான் இங்க வந்திருக்கேன். வச்சு பொழைக்கிற வரியா? இந்த சடங்கு சம்பிரதாயம், குழந்தை குட்டி, தாலி 3 முடிச்சு, இதெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் இல்லாம ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் எப்படிங்க சேர்ந்து பழைக்க முடியும்? ஊர் எப்படிங்க ஒத்துக்கும்? ஊரை தூக்கி அப்படி வை. நீ கூட தான் ஜாக்கெட் போடல, கேட்டா ஜாதி முறம்ப. 2 பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா சாகர வரைக்கும் ஒன்னா பொழப்போம். இது எதுக்கு நடுவுல ஊரு 10 பேரு? நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்தா? புருஷன் பொண்டாட்டிங்கிற வார்த்தையை சொன்னாலே அங்க நல்லது கெட்டது தானா வரும். ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி பாரு, அங்க பிரச்சனையே வராது. சேர்ந்து பொழைக்கிறோம்னு வச்சுக்க. ஏன் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, உன்னை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒத்து போச்சுன்னு வச்சுக்க, சாகர வரைக்கும் சேர்ந்து பொழைப்போம். கேக்குறதுக்கு நல்லா இல்ல? யோசிக்கிறியா? நல்லா யோசி. நம்மளை பத்தி இன்னொரு கொசுறு. இந்த கட்டாந்தர வெட்ட வெளி இதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளி முளைக்கிறது முன்னாடி யோசிச்சு ஒரு முடிவு வா. கோழி கூறதுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும். யோசி. என்னடி யோசிக்கிற? மேலதாளத்தோட தாலி கட்டிக்கிட்ட பொழப்பெல்லாம் மணந்து கிடக்குறாக்கு. சீலுப்படுது லோலுப்படுது. அடியே, நீ போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு இல்லடி? மனசுல ரொம்ப காயப்பட்டிருக்கார் போல இருக்கு. அவர் பார்த்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப அசிங்கமா கொச்சையா வாழ்க்கைய நடத்திருக்காங்க போல இருக்கு. முரடுனா இருந்தாலும் நல்லவரா இருக்காரு. என்னால இவர் கையால ஒரு தாலியை கட்டிக்க முடியும். கட்டிக்குவேன். நம்ம கிட்ட போய் சவால் விடுறாங்க. பாபுல எப்படி அதிரு புதிரி இல்ல இல்லவா? என்னண்ணா நீங்க முதல்ல வீட்டு கூட போறீங்க? வேஸ்ட் அவுத்து விட்டு போங்கண்ணே. இப்படியாடா? என்னடா இதெல்லாம்? வாங்கிட்டு வந்தேன், கை தவறி. இன்னும் 10,000 பெரியார் பிறந்தாலும் உங்களை திருத்த முடியாது. 16 அடி வாங்க. எல்லாருக்கும் முதலிரவு எப்படி எப்படியோ எனக்கு எப்படி. அவர் கையால இன்னைக்கு எப்படியும் தாலி கட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தது கொத்துக்கணும்.
நம்ம சுப்பு பாய் வாங்கி கொடுத்தான் புது துண்டு காக்கா சரிக்க நல்லா இருக்குல்ல. அது என்னது கையில இப்படி கொண்டா, இதுவும் நல்லாதான் இருக்கு கொண்டா. கத்துது. இந்த நாய்க்குட்டிலாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெளியே தான் இருக்கணும். ஏன்னா எது எது எங்க இருக்கணும்னு ஒரு லட்சணம் இருக்குல்ல. ஆட்டுக்குட்டிலாம் வீட்டுக்குள்ள மேயக்கூடாது, வெளியே தான் மேயணும். மொத ராத்திரிக்கு கட்டலாம். நமக்கு இந்த கட்டலாம் ஒத்து வராது, கட்டாந்தர தான் ஒத்து வரும். எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில பாலை கொடுத்து கலகலன்னு சிரிச்சு கதவை சாத்துறதுக்கு இங்க யாரும் கிடையாது. வந்து இப்படி உட்காரு. வெளியே யாருக்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிக்கல, உன்கிட்டையும் கேட்கல. என்னை பத்தி அவ்வளவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம 2 பேருக்கு இதான் முத ராத்திரின்னு நினைச்சு வாழ்க்கையை ஆரம்பம். வா. என்னை பத்தி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அப்படியெல்லாம் நான் இல்ல. அத பத்தி தான் பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல. இன்னையில இருந்து நீ நான் ஒழுக்கமா வாழ்க்கையை ஆரம்பம். எல்லா ஆம்பளை பொம்பளையும் முதல் ராத்திரி அன்னைக்கு இப்படி நினைச்சு வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை பாரு. என்ன யோசிக்கிற? கட்டாந்தரன்னா இத 4 பேர் முன்னாடி கட்ட வேண்டியதில்லை. நீங்க கட்டினதாவும் நான் வெளியில சொல்லல. இந்த கருவமணியில கோத்திக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிறேன். என்னோட திருப்திக்காக இதுல ஒரு 3 முடிச்சு போட்டுடுங்களேன். எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறனோ அதுல இழுக்க என்ன நினைச்ச நான் மகா கெட்டவனா மாறிடுவேன். இந்த கழுதையை கட்டுறதா இருந்தா இந்த டொம்பங்கரடல வீடு கட்ட மாட்டேன். 10ஓட 11 அவ கழுத்திலேயாவது தாலியை கட்டிட்டு தினமும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்ப. தெரியுமில்ல? என்ன தெரியுமா உனக்கு? எவனுமே செஞ்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறவன். என்ன மிந்தி என்ன முரடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப முரட்டு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்க போறான். சொல்லட்டுமே, இன்னைக்கு நான் நினைச்சேன் உனக்கு கெடுத்து விட்டு நாளைக்கு காலையில உனக்கு துரத்திடுவேன். ஒரு பையன் ஒண்ணு கேட்க முடியாது. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ இங்க வந்ததுக்கு உண்டான கூலி எவ்வளவு நினைக்கிறியோ அந்த பொட்டி உள்ள இருக்கு, எடுத்துக்க. இன்னைக்கு ராத்திரி பூரா டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. பயப்படாத. பொட்டச்சிக்கு புத்தியே தானே. நாய்க்குட்டி வேற. நாய்க்குட்டி வெளியே தான் இருக்கும். போகும்போது எடுத்துக்க.